நலந்தானா நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் மருத்துவ ரீதியா நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த துறையில அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள் நமக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா என்ன? நம்மள நிறைய பேர் என்ன சொல்லுவோம், இந்த நடிகர் நடிகைங்களெல்லாம் அவங்க முகத்தை சீரமைச்சுக்கிறதுக்கும் அழகுப்படுறதுக்கும் பண்ற சர்ஜரி தானே அப்படின்னு. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது நிறைய பேருக்கு மறுவாழ்வு கொடுக்குற ஒரு சர்ஜரி. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தருக்கு முகம் செதஞ்சு போச்சுன்னு வைங்களேன், அந்த முகத்தை மறுசீரமைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பெரிதும் உதவுது. அதே மாதிரி ஆக்சிடென்ட்ல விரல் போச்சுன்னா அதை சரி செஞ்சு திருப்பி பழைய மாதிரி ஒரு விரல் வைக்கிறதுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி தேவைப்படுது. பெண்கள் பெரும்பாலும் சமையல் அறையில் இருக்கும்போதோ இல்லை பூஜை அறையில் வேலை செய்யும் போதோ அஜாக்கிரதையால தீ விபத்து ஏற்படலாம். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான தீர்வும் பிளாஸ்டிக் சர்ஜரி தான். அந்த வகையில் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா என்ன, பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு, இது குறித்த விளக்கமா பேசுறதுக்கு இந்த துறையில அனுபவம் வாய்ந்த பிரபலமான உடல் ஓட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், அதாவது பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காரு. அவர் சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். பேசிக் கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா என்ன? சில சர்ஜரிஸ்க்கு பிளாஸ்டிக் சர்ஜரியும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்களே, அது என்னென்ன சர்ஜரி? நம்ம இதில் ஒரு குழப்பம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜியோடு முடிச்சிடறோம். அதோட ஃபுல் நேம் பிளாஸ்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் வி டோன்ட் யூஸ் எனி பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ். டிஷ்யூஸை மோல்ட் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். வீ கேன் மோல்ட் டிஷ்யூஸ். ரெண்டாவது குழப்பம் ஏன் ஏற்படுது, இதய நிபுணர் இதயத்தை பார்க்குறாங்க, சிறுநீரக நிபுணர் சிறுநீரகத்தை பார்க்குறாங்க, மூளை மற்றும் நரம்பியல் நிபுணர் அவங்க மூளை மற்றும் நரம்பை பார்க்குறாங்க. தே ஆர் ஆல் ஆர்கன் ஸ்பெசிஃபிக். பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது தலையிலேருந்து கால் வரணும், அதாவது உங்கள் தலைமுடியிலேருந்து கால் நகம் வரலும் உள்ள அனைத்து உறுப்புகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு துறை. ரெண்டாவது, இந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன்ஸ் ஆப்ரேட் பண்ணி ஆர் when there is a complication we just go and then help them. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு விளையாட்டாக சொல்கிறது, when doctors have doubt ask a plastic surgeon's help, he'll solve you the doubts அப்படிங்கிறது. அறுவை சிகிச்சை நடக்குதுன்னா அது பிளாஸ்டிக் சர்ஜரியோட பங்களிப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அறுவை சிகிச்சை இல்லாம வேற எந்தெந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரியோட பங்களிப்பு இருக்கு? இப்போ முகம் சீரமைப்புங்கிறது அறுவை சிகிச்சையில் மட்டுமே செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்மளுக்கு இப்போ கோடை காலம், கையில் உள்ளங்கையில் வேர்க்குது, உள்ளங்காலில் வேர்க்குது, அதையும் நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளோட ஆர்ம் பிட்ஸில் வேர்க்குது, அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளால் ஒரு வியர்வையை கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டாப் பண்ண முடியும். முகத்தில் உள்ள சுருக்கங்கள் இல்லை முகத்தில் உள்ள சின்ன குறைபாடுகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி பண்ண முடியும். சில ஸ்கார்ஸ், தழும்பு, எல்லா தழும்புக்கும் அறுவை சிகிச்சை வேணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. those can be managed non-surgically. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க தழும்புகள் எல்லாம் சர்ஜரியே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. என்னென்ன மாதிரி தழும்புகளுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் உண்டு, அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன். எல்லா தழும்பையும் நான் அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி பண்ண முடியும்னு சொல்லலை. ஒரு தழும்புன்னு இருந்ததுன்னா அந்த தழும்பு ஏன் இன்னொருத்தர் கண்ணுக்கு தென்படுது? ஒன்று அதோட அகலம் பெருசாக இருக்கலாம், இல்லை அது இருக்க வேண்டிய இடத்துக்கு பர்பெண்டிகுலராக 90 டிகிரிஸில் இருக்கலாம், இல்லை அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப தழும்பு இன்னொருத்தர் கண்ணுக்கு ஒரு ஐ கேட்சிங்காக தெரியுது. இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்? எல்லாத்தையும் நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் பள்ளமாக இருக்குது, அதை we may be able to treat it. கரெக்டான நேரத்தில் வந்தாங்க, தழும்பு ஆரம்பிக்கிறப்பே வந்தாங்க அப்படின்னா அதோட கலர் டிஃப்ரென்ஸை we can match it to the surrounding skin. அதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க டாக்டர்? தழும்பு நம்ம ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே கரெக்டான சர்ஜன் ஹேஸ் டு ட்ரீட் த wound. அதை கரெக்டாக பண்ணிட்டாலே தழும்பு யூஸ்வலாக வராது. ரெண்டாவது, அந்த தழும்பு வந்த பிறகு அந்த முதல் 3-6 மாதம் டாக்டர் சொல்கிற சில ஆயின்மெண்ட்ஸ், சில க்ரீம்ஸ், சில ஜெல் பேஸ்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். அப்படிங்கிறப்ப அந்த தழும்பு கிட்டத்தட்ட நம்ம நார்மல் ஸ்கின் கலர் டோனுக்கு வந்துடும். டாக்டர், இப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இதெல்லாம் ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால ஏற்படுற பாதிப்புகளை நீங்கள் எப்படி சரி செய்வீங்க? அதே மாதிரி என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு தீ காயங்களை எதிர்கொள்றதுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு தீ அப்படிங்கிறது ஒன்லி தீ மட்டுமே பேர்ன்ஸ் கிடையாது. அந்த பேர்ன்ஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா, தீயினால் ஏற்படக்கூடிய காயங்கள், மின்சாரத்தினால் ஏற்படக்கூடிய காயங்கள், வேதிப்பொருட்களால் ஏற்படக்கூடிய காயங்கள், ஏன் ஈவன் ஃப்ராஸ்பைட், இந்த பனினால் ஏற்படக்கூடிய காயங்கள், இந்த நானும் சேர்ந்தது தான் பேர்ன்ஸ். ஸோ இந்த தீக்காயங்கிறது சில சமயம் வீட்டில் நடக்கலாம், ஒர்க் பிளேஸில் நடக்கலாம், இல்லைனா ஒரு ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி ஒரு மேஜர் இன்சிடெண்ட்டில் நடக்கலாம்.
எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸும் அதே மாதிரி தான். லோ டென்ஷன் எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸ் இருக்குது, ஹை டென்ஷன் எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து கெமிக்கல் பேர்ன்ஸ். இது யூஸ்வலாக ஃபேக்ட்ரிஸில் நடக்கக்கூடியது. சம்டைம்ஸ் வந்து நம்ம வீட்டில் தவறான ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்ஸை நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதை தெரியாமல் அவங்க மிஸ்ஹேண்டில் பண்ணுறப்ப கெமிக்கல் பேர்ன்ஸ் இன் ஹவுசஸ் ஆல்சோ கேன் ஹேப்பன். இந்த ஃப்ராஸ்ட் பைட்னு சொல்லக்கூடியது மெட்ராஸ் மாதிரி ஒரு ஏரியாவில் நடக்க போகிறதில்ல. ஸோ அதனால் அதை பற்றி வி மே நாட் டிஸ்கஸ் இன் டீட்டெயில். அதான் அந்த மாதிரி தீக்காயங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும் டாக்டர்? தீக்காயத்துக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பேர்ன்ஸ், டெப்த் ஆஃப் பேர்ன்ஸ். சில சமயம் முகத்திலேயோ அல்லது கண்ணுக்கு அருகில் உள்ள காயங்கள் 1% பேர்ன்ஸாக கூட இருக்கலாம். தே மே நீட் அ ஸ்பெஷலைஸ்ட் ட்ரீட்மெண்ட். வேறஸ் ஒரு 10% பேர்ன்ஸ் நம்மளோட உள்ளங்கை காலில் இருக்கிற பேர்ன்ஸ் வந்து சூப்பர்ஃபிஷியலாக இருந்ததுன்னா டாக்டர் பார்த்துட்டு அது சூப்பர்ஃபிஷியல், இட் கேன் பி ட்ரீட்டட் இன் ஓபி பேசிஸ்னா இட் கேன் பி ட்ரீட்டட். பட் காயம் ஆற வரலாம் அந்த தீக்காயத்தை நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். ஏன் இதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த தோல்ங்கிறது நம்ம உடம்புலேயே உள்ள மேஜர் ஆர்கன். அதுதான், அந்த தோல் தான் நம்மளோட ஃபஸ்ட் டிஃபென்ஸ். தோலில் ஒரு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டாலும் அது வழியாக நம்மளுக்கு கிருமிகள் உள்ளே போகும். ஒன்ஸ் கிருமிகள் உள்ளே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம we will get into infection. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக காயத்தை ஃபுல்லாக ஆற வரலாம் there is a role for a continued medical treatment. தீக்காயங்கிறது எல்லா இடத்துலையும் எல்லா டாக்டராலையும் இதை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ஸ்டேட்லேயே டெடிக்கேட்டட் பேர்ன்ஸ் கேர் அப்படிங்கிறது நிறைய ஹாஸ்பிட்டலில் கிடையாது. யூ கேன் கவுண்ட் தம் இன் ஒன் ஹேண்ட். கிட்டத்தட்ட 2-3 ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனை தாண்டி 5% 10% பேர்ன்ஸை வேணால் எல்லாரும் ட்ரீட் பண்ணலாம். when it goes above 50%, there are very few hospitals which can treat that burns. One of the finest burns treatment is in our hospital and I head that unit. இந்த தீக்காயங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, வெறும் ஒரு சர்ஜனால் மட்டும் அதை ட்ரீட் பண்ண முடியாது. அதில் ஹார்ட் டாக்டர் தேவை, கிட்னி டாக்டர் தேவை, இன்டென்சிவிஸ்ட் தேவை, இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் தேவை, இதுக்குன்னே டெடிக்கேட்டட் ஃபிசியோதெரபிஸ்ட் தேவை. அண்ட் இந்த தீக்காயங்கள் நாங்கள் ட்ரீட் பண்ணுறப்ப எப்படி ஆகுதுன்னா, எவ்ரிபடி ப்ராபப்ளி அரௌண்ட் ஒரு 10 பேர் எனக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு தேட்டரில் இருப்பாங்க. எவ்ரிபடி ஹேஸ் அ டெடிக்கேட்டட் ரோல். ஸோ அப்படி இருக்கிறப்ப மற்றவங்களால ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ணக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையை, ஏன்னா இது நாங்கள் டே இன் அண்ட் டே அவுட் பண்ணுறோம். இப்படி பண்ணுறப்ப எங்களால் 45 minutes to 1 hour முடிச்சிட முடியுது. அண்ட் வி ஆர் வெரி அக்ரெசிவ் இன் ட்ரீட்டிங். டே 0லேருந்தே வி ஸ்டார்ட் ட்ரீட்டிங். ஸோ அந்த நம்ம தீக்காயம் ஏற்படுறப்ப அந்த ஃபஸ்ட்டு 5 days இஸ் அ ஹனிமூன் பீரியட். அதில் வந்து மேஜராக எதுவும் நடக்காது. அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எங்களால் காயத்தை ஆற்றிட முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் சான்ஸ் ஆஃப் சர்வைவல் பிகம்ஸ் வெரி வெரி ஹை. இந்த தீக்காயங்களை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? தீக்காயத்தை தடுக்கணும் அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ என்ன ஆகுது, முன்னாடிலாம் வந்து சமைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வேறு எந்த விதமான கவன சிதறலும் இல்லாமல் நம்ம சமைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போதைக்கு நம்ம யூடியூப் பார்த்தே சில சமயம் சமைக்கிறோம். அப்படி சமைக்கிறப்ப நம்ம கவனம் சிதறுது. 2-3 வேலையை ஒன்றா செய்ய முயற்சி பண்ணுறோம். காலையில் 7 மணிக்குள்ளே நம்ம எல்லோரும் சமைச்சிட்டு அவங்க வேலைக்கு கிளம்பணும். அப்படிங்கிறப்ப ஒரு சைடில் மிக்ஸி, ஒரு சைடில் மைக்ரோவேவ், இண்டக்ஷன், 2-3 கேஸ் பர்னர்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நிச்சயமாக கவன சிதறல் ஏற்படும். இது வந்து நம்ம ஒரு மொட்டை மாடி கட்டசவத்தில் நம்ம வந்து ஒரு ஃபோன் பார்த்துக்கிட்டே நடக்க மாட்டோம். அப்போ வந்து எப்படி நம்ம இந்த சமைக்கிறது மட்டும் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ணுறோம், அது ஒரு முக்கியமான விஷயம். 2வது, நம்ம சாமி மாடத்தில் விளக்கேற்றுறது இல்லை தரையில் விளக்கேற்றுறது, அதுவும் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளோட துணியில் தீப்பட்டுடுச்சு அப்படின்னா இட்ஸ் அ ட்ரமேட்டிக் ஈவென்ட். அப்புறம் சின்னதாக ஒரு எலக்ட்ரிக் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, இல்லை ஒரு கிரவுண்ட் எர்த்திங் சரியாக இல்லை அப்படிங்கிறப்ப தட் நீட்ஸ் டு பி அட்டெண்டட் அஸ் அன் எமர்ஜென்சி. அதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், சண்டே பார்த்துக்கலாம். அப்படிங்கிறப்ப வில் கெட் இன் டு அன் எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ். அப்புறம் தாய்மார்கள், சின்ன குழந்தைகள் உள்ள தாய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க காலையிலலாம் குழந்தையோட தே ஆர் குவைட் ஆக்குபைட். நைட் குழந்தை அடறப்ப அவங்க வந்து தூக்க கலக்கத்திலேயே கொண்டு போய் அடுப்பில் வந்து பாலை காய்ச்சறப்ப ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் டூ ஹேப்பன்.
வெல்கம் பேக் டு தி ஷோ. பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா என்னென்ன விஷயங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், இப்படி நமக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு விளக்கமா பேசிட்டு இருக்காங்க உடல் ஓட்ட அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். பேசிக்கா பாத்தீங்கன்னா தீக்காயம் இதெல்லாம் ஏற்படுதுன்னு வைங்களேன், ஒரு தீ விபத்து நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றது என்ன பண்ணணும்? எடுத்த உடனே இப்போ ஒருத்தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, இந்தந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யுங்க, இந்தந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றது என்ன, அதை பற்றி நம்ம நிறைய திரைப்படத்தில் பார்த்துருப்போம். தீக்காயம் ஏற்பட்ட உடனே அந்த தீப்பட்ட நபரை ஒரு போர்வையில் சுருட்டி அந்த தீ அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதை பார்ப்போம். அது மாதிரி தண்ணி ஊற்றுறதையும் பார்த்தோம். தண்ணி ஊற்றுறது ரொம்ப கம்மியான ஒரு சினிமா திரைப்படங்களில் தான் வந்திருக்கு. ஐ எம் அ பார்ட் ஆஃப் அ நாவி பர்ன்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் லெவலில் உள்ள ஒரு பர்ன்ஸ் அசோசியேஷன். அதில் எங்களோட மோட்டோ என்னன்னா, போர் வாட்டர், தண்ணியை ஊற்றுங்க. தட் இஸ் த கரெக்ட் வே. அதோட பேசிஸ் என்ன? நம்ம கான்டாக்ட் டைம் பிட்வீன் த பர்சன் அண்ட் த அஃபெண்டிங் ஏஜென்ட். தீயாக இருக்கலாம், மின்சாரமாக இருக்கலாம், வேதிப்பொருளாக இருக்கலாம். ஸோ அந்த கான்டாக்ட் டைத்தை நம்மளால் எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்மளால் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது, அந்த தீக்காயம் பட்ட நபரை அந்த தீயிலேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளில கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் நம்மளோட ஓன் சேஃப்டியும் பார்த்துக்கணும். நான் ஒரு பேஷண்ட் வர்றது பதிலாக 2 பேஷண்ட்டாக வர்றதில் எந்த விதமான ஒரு சாமும் இல்லை. ஒன்ஸ் அந்த பேஷண்ட்டை அந்த தீயிலேருந்து காப்பாற்றின பிறகு தண்ணி எந்த அளவுக்கு முடியுதோ வி நீட் டு போர். இது என்ன பண்ணோம், அந்த தீயோட கான்டாக்ட் டைம் அண்ட் தீயோட ஒரு சிவியரிட்டியை கம்மி பண்ணோம். இதுக்குன்னு நான் கோல்டு வாட்டர் ஊற்றலாமா? கோல்டு வாட்டர் ஊற்றினோம்னா பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா they will go into hypothermia. ஸோ நம்ம செய்ய வேண்டியது ஒரு நார்மல் டேப் வாட்டர். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டேப் வாட்டரை we need to keep continuously pouring. It will also reduce the amount of pain. அந்த தீக்காயத்தினால ஏற்படுற கொப்பளங்களையும் அது கம்மி பண்ணும். ரெண்டாவது பண்ண வேண்டியது, எல்லாரும் தீப்பட்ட நபரை சுற்றி இருந்து அவங்களுக்கு மூச்சை விட முடியாதபடி அவங்கள பண்ணக்கூடாது. We need to establish as much as circulation and breathing possible. அவங்க கையில் போட்டிருக்கிற டைட்டான மோதிரங்கள், மெட்டி அல்லது வளையல், இடுப்பில் கட்டியிருக்கிற தாயத்து, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துடணும். டைட்டாக க்ளோதிங் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம கட் பண்ணிடணும். இது என்ன பண்ணணும்னா நம்மளோட ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். எலக்ட்ரிசிட்டி பர்ன்ஸ் அப்படிங்கிறப்ப we need to be more careful. ஏன்னா நிச்சயமாக காப்பாற்ற போகிற ஒரு நபருக்கு அந்த மின்சாரம் தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை we need to use our common sense and make sure that அந்த பர்சனை நம்ம சேஃபாக அந்த எலக்ட்ரிசிட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு மெயின்ஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன? யூஸ்வலாக நம்ம பேஷண்ட்ஸ் எமர்ஜென்சி ரூமுக்கு வர்றப்ப அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேனாமசி இங்க் போட்டிருப்பாங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேன், மஞ்சள், கால்கேட் பேஸ்ட், இட்லி மாவு ஊற்றுறவங்கள கூட நான் பார்த்துருக்குறேன். இது எல்லாமே என்ன பண்ணணும்னா, நம்ம இட்லி மாவில் இந்த ஈஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா த சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பிகம்ஸ் வெரி ஹை. மற்றபடி இங்கெல்லாம் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு சர்ஜனுக்கு அந்த டெப்த்தையும் அசஸ் பண்ண முடியாது, எக்ஸ்டென்ட்டையும் அசஸ் பண்ண முடியாது. எல்லாமே ஒரு பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு ரெட் கலர் பெயிண்ட்டோ அல்லது ப்ளூ கலர் பெயிண்ட்டோ இருக்கும். ஸோ இட் டேக்ஸ் much more time for us to assess. ஸோ உட்காந்து அந்த இங்கை முதல்ல ரிமூவ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கை ரிமூவே பண்ண முடியாது. தண்ணியெல்லாம் போட்டோம்னா இங்கு ரிமூவ் ஆகுது. நம்ம கை மாதிரி கிடையாது. அது தீக்காயம் ஏற்பட்டுடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புண்ணில் இங்கு ஊற்றிட்டிங்கன்னா அதை அப்படியே ஸ்டெயின் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த ஒரு லேயரே நம்ம எடுத்தால் வழியாக நம்மளால் அந்த டெப்த்தை அசஸ் பண்ண முடியாது. இது முக்கியமான விஷயம். அப்புறம் குழந்தைங்களுக்கு கைக்கு தென்படுற இடத்துல ஏன்னா குழந்தை பசியில் இருக்கும், நம்ம டைனிங் டேபிளில் ஒரு சூடான பாலையோ சாம்பாரையோ வச்சுருப்போம், அது ஹேண்டில் பண்ணுற மாதிரி அது செய்யக்கூடாது. திருப்பி நான் சொல்கிறது, அந்த விளக்கை நம்மளோட ஒரு ஹிப்புக்கு மேலே உள்ள ஹைட்டில் வைக்கிறது நல்லது. விளக்கேற்றுறப்ப மிக மிக கவனத்தோடு ஏற்றணும். தரையில் விளக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒன்று அந்த எண்ணெய் வழுக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், இல்லைனா நம்ம சீலையோ அல்லது ஒரு வேஷ்டியோட நுனியோ தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது யாருக்கு யூஸ்வலாக ஏற்படுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வயசு ஆளுங்களுக்கு ஏற்படும். அவங்க த ஃபஸ்ட் திங் தே ஆர் ஸ்டண்ட். தீப்பட்ட உடனே அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியாது அது. ஸோ பை த டைம் தே ரியாக்ட், அவங்க ரியாக்ஷன் டைமும் கம்மி. பை த டைம் தே ரியாக்ட் இட் ஹஸ் கான் டூ ஃபார் ஆஃப். ஆண்களாச்சும் ஒரு தீக்காயம் பட்ட ஒரு வேஷ்டியோ அல்லது ஒரு சட்டையோ டக்குன்னு ரிமூவ் பண்ணுவாங்க. பெண்களுக்கு அது ஒரு கோயிலில் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன்,
நம்மளோட புடவையை அவங்க கழட்டி தூக்கி போடுறதுக்கு அவங்களோட அவங்க they may feel shy. So by the time they come to us, it has gone too far. ஓகே, இன்னொரு முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வைங்க, அப்போ கையோ காலோ துண்டிக்கப்படுது, இல்லை ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக கூட்டிகிட்டு வரும்போது அந்த தருணத்தில் அந்த வெட்டுப்பட்ட கையை என்ன பண்ணணும், அது எப்படி கொண்டு வரணும், அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த வெட்டுப்பட்ட உறுப்பை திருப்பி நம்ம உடம்புல சேர்க்கறதுக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா வந்து அந்த வெட்டுப்பட்ட உறுப்பு க்ளீனாக வெட்டுப்பட்டிருக்கணும். வேறஸ் இப்போ ஒரு பெரிய பாறாங்கல் கையில் விழுந்துருச்சு அப்படின்னா அதை திருப்பி நம்ம உடம்புல இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. மிஷினில் கை விட்டுட்டோம், அது வந்து ஒரு கரும்பு அந்த ஜூஸில் சுற்றுற ஒரு மிஷின் மாதிரின்னு வச்சிங்களேன், அது ரெண்டும் இப்படி பிடிச்சி இழுத்த பிறகு the chance of survival becomes very less. the chance of survival எப்போ அதிகம் அப்படிங்கிறப்ப ஒரு க்ளீனாக ஒரு ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது ஒரு மிஷினால் கட் ஆச்சு அப்படின்னா will be able to restore things. இதை எப்படி கொண்டு வரணும்? ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, அடிபட்டவங்களுக்கு கூடிய மட்டும் நான் ஒரு பன்னீர் சோடா வாங்கி கொடுக்குறேன், அவர் மயக்கத்தில் இருக்கார், தண்ணி குடி, காஃபி குடி அப்படின்னு செய்யாதீங்க. அந்த அடிபட்ட பகுதியை ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு க்ளீனான கிளாத் இருந்ததுன்னா அதை வச்சு கட்டி அந்த கையை நம்ம உயரக்க தூக்கிட்டோம்னா ரத்த ஓட்டம், ரத்த சேதாரம் கம்மியாயிடும். அந்த அடிபட்ட பகுதியை எடுத்து ஒரு க்ளீன் கவரில் போட்டுட்டு இன்னொரு கவரை எடுத்து அதில் வெறும் ஐஸ் க்யூப்ஸ் நிரப்பி இந்த கவரை அந்த கவரில் போட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதாவது அந்த துண்டான பகுதியும் ஐஸும் ஒன்றோட ஒன்று கான்டாக்ட்லேயே இருக்கக்கூடாது. கான்டாக்டில் இருந்ததுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ கை விரல் துண்டாயிடுச்சு, அதை வந்து வி மே பி ஏபிள் டு அட்டாச் ஃபார் சே ஒரு 12 to 14 hours. நம்மளோட ஃபோர்ஆர்ம் லெவல், லெக் லெவலில் துண்டிக்கப்பட்டதுன்னா ஆஸ் ஏர்லி as possible வித்தின் 2 to 3 hours வந்தீங்கன்னா தான் will be able to attach. மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ முன்னேற்றங்கள், எத்தனையோ நவீன சிகிச்சை முறைகள் எல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி அதில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். பிளாஸ்டிக் சர்ஜரியில் உள்ள ரீசன்ட் அட்வான்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா we have started using artificial intelligence. இப்போ உங்களுக்கு தலைமுடியே கம்மியாயிடுச்சு, எந்த ஏரியாவில் நம்ம தலை வச்சோம்னா உங்களோட தலைமுடியை வச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த முடி கவர் பண்ணோம், எவ்வளோ கிராஃப்ட்ஸ் வைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத ஒரு ப்ரெசிஷன் இருக்கும், கரெக்டாக என்ன பண்ணலாம், ஆமாம் என்ன தேவை அப்படிங்கிறத பண்ணலாம். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உங்களோட மூக்கு எப்படி இருக்கும், இல்லை உங்கள் முகம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத வில் பி ஏபிள் டு டூ இட். தெர் ஆர் சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் இட். இல்லை உங்களோட தலையில் வந்து ஒரு மண்டை ஓடு சில இடத்துல லாஸாக இருக்குது, இல்லை உங்கள் முகத்தில் ஒரு குறைபாடு, பிறவி குறைபாடு இருக்குது, நம்ம அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக போனை வைக்கணும் அப்படிங்கிறப்ப we will be able to have the exact 3-dimensional synthetic materials to fix it. எண்டோஸ்கோப்பிக்காக முன்னாடி புருவத்தை தூக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய ஸ்கார்ப் ஏற்படுத்த வேண்டியிருந்தது. இப்போ now there are endoscopic ways in which உங்களோட புருவத்தை நம்ம பழைய பிரகாரம் கொண்டு வரலாம். அப்புறம் லைப்போசக்ஷனுக்கு பதிலாக there are machines, ultrasonic cavitation machines which can remove your fats. It's a very highly specialized and evolving field. Okay. நாளுக்கு நாள் வானிலை மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி மாறிக்கிட்டே இருக்கு. டாக்டர், பிளாஸ்டிக் சர்ஜரினா என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படும் போது எப்படி அதை தவிர்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன? தீக்காயம்ங்கிறது ஒரு ட்ராமாட்டிக் ஈவெண்ட். அது ஏற்படாமல் பார்த்துக்கிறது தான் புத்தாலித்தனமான காரியங்கள். அது ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். நம்ம பண்ணுற வேலையில் முழு கவனத்தோடு நம்ம இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் தீக்காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. தீக்காயம் எங்கெங்கெல்லாம் காமனாக ஏற்படுது, நம்ம ஒரு விளக்கு ஏற்றுறப்ப ஏற்படுது. ஸோ அந்த கவனம் அங்கே இருக்கணும். தரையில் விளக்கை ஏற்றாத வரணும் நம்மளுக்கு மிக நல்லது. விளக்கு ஏற்றுறப்ப செயற்கை ஆடைகள் அணியாமல் நம்மளோட பருத்தி, காட்டன் இந்த மாதிரி ஆடைகள் அணியிறது, இல்லை லூஸாக ஃபிட்டிங் கிளாத்ஸ், அது இல்லாமல் ஒரு ப்ராப்பரான விஷயத்தில் நம்ம பண்ணுறது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, சமைக்கிறப்ப அந்த கவனம். சமையல்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வார் மாதிரி. அது அந்த கவனம் அதுலேயே இருக்கணும். 2-3 வேலையை சமைக்கிறப்ப வச்சுக்கூடாது. கேஸ் ஸ்மெல், நம்ம அந்த கிச்சனில் நம்ம லைட்டை போடுறதுக்கு முன்னாடி கூட ஈவன் அட் மிடில் ஆஃப் த நைட் நம்ம கவனம் அதில் இருக்கணும்.
முடிஞ்ச அளவுக்கு நைட்டு கிச்சனோட விண்டோஸை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஆஸ் டேஞ்சரஸ் ஆஸ் ஃபயர். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஒரு மழை காலத்தில் ஒரு செருப்பு போட்டுட்டு நடக்கிறது, தட்ஸ் அனதர் பாயிண்ட். வீட்டில் நம்மளோட க்ளீனிங் ஏஜென்ட்ஸை அதோட ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லேயே இருக்கிறது இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம டாய்லெட் க்ளீனிங் ஆசிட்ஸ் இல்லைன்னா டாய்லெட் க்ளீனிங் லிக்விடை நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுவோம். குழந்தைங்களோ அல்லது நம்மளோ கூட தெரியாமல் அதை தண்ணி அப்படின்னு நம்ம எடுத்து மேலே கையில் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பண்ணுறது. ஸ்மால் டொமஸ்டிக் ஆக்சிடென்ட்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணாலே இட்ஸ் மச் மோர் தென் இனஃப். குழந்தைங்க எப்படி கையில் காயங்கள் ஏற்படுது, குழந்தைங்க கையை கதவுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அல்லது ஒரு ட்ராயர் மேலே வச்சுருப்பாங்க. இன்னொரு குழந்தை தவறுதலாக அந்த கதவையோ அந்த ட்ராயரையோ சாத்திரும். இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பேஷண்ட்ஸ் we ஹேண்டில். சின்ன குழந்தைங்க சைக்கிளில் போகிறப்ப பெரியவங்களோட சூப்பர்விஷனில் இல்லாமல் போகிறதுங்கிறதும் சங்கடமான விஷயங்கள். காயங்கள் வராமல் இருக்கணும்னா காயங்களை கரெக்டாக ட்ரீட் பண்ணணும். அதோட ஆஃப்டர் கேருங்கிறது ஒரு 6 months போல் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணோம்னா காயங்களோட ஒரு மேக்னிடியூட் கம்மியாகும். ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா என்னென்ன விஷயங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பயன்படுது, எங்களுக்கு இருந்த பல தரப்பட்ட சந்தேகங்களுக்கு அற்புதமாக விளக்க சொன்னீங்க. அதுமாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். மிக்க நன்றி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.